26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். பொதுவாக இப்போ ஒரு ஜாதகர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்ல நிலைமையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார், இல்லை சனி கொஞ்சம் கெட்டு போன நிலையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், அவர் தான் தர்மத்தின் தலைவன், நீதிமான், நீதிபதி, நேர்மையின் சிகரம், இப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம். நேர்மை, இறைவனே பயந்து போகிற காலம்லாம் உண்டுமா? சிவபெருமான் பிச்சை எடுத்தது காரணமே. ஒரு முறை பெருமாள் என்ன பண்ணுறது, தன்னை பக்தரை காப்பாற்றுறதுக்கு 7.5 சனி ஒருத்தர் வரப்போகுது. ஆனால் பக்தன், அவன் நல்ல பக்தன். ஆனால் 7.5 வந்துச்சுன்னா 7.5 வருஷம் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு பதவிச்சு போகிறாரு. பெருமாள் ரொம்ப நொந்து போகிறாரு, நம்ம பக்தர் இப்படி ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து கேட்குறாரு தெரியுமா? சனீஸ்வரர் வந்து கேட்குறாரு. சனீஸ்வரர் பகவானே, விதிக்கு அனைவருமே கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு உதாரணமாக திறந்த ஒரு கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீ நீதிமான், ஒழுக்கமானவன், யாரும் கட்டுப்படாத ஒரு நபர்ன்றதுனால எனக்கு 7.5 சனி வந்துடுச்சு, இந்த 7.5 வருஷம் எனக்கு கடுமையான தாக்கத்தை விடுபடணும் அப்படின்னும் போது அவளுக்கு மந்திரங்களோ மாயங்களோ அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. எவ்வளோ பண்ணாலும் எல்லாம் ஜோசிகாரர் சொல்லிட்டாருப்பா, அடுத்த மாதம் உனக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, இப்போ இந்த நீ ஆரம்பின்னு ஒரு பரிகாரத்தை சொன்னால் அது பலிக்காது. இயல்பாகவே பெண்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தபோது கலத்திர தோஷம், அதுக்கு இந்த போல பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யும். 5ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருந்தாருனால் தனித்திருந்து அவர் யாருமே, அவர் இந்த கிரகத்தை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் சிறு சிறு தாமதங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம தான் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் நவகிரகத்தை வச்சுருக்கோம், சும்மா ஒன்று வைக்கல, அது டிகிரி கணக்கில் இயங்கக்கூடிய விஷயம் அது. அப்போ டெய்லி நீங்கள் சாமி கும்பிடும்போது டெய்லி நவகிரகத்தை வழிபட்டு தான் வரணும். நவகிரக தோத்திரம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கணபதி மந்திரம் இருக்கு, நீ பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முதல்ல கணபதி மந்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் நவகிரக மந்திரம் தான் இருக்கும். இந்த 2 மந்திரத்தை ஒருத்தர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தான்னு வச்சுங்களேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா மக்கள் எல்லாருமே சனி பகவானை பார்த்து பயப்படுவாங்க. அவங்களுக்கு அஷ்டம சனியோ இல்லை எந்த சனி வந்துச்சுனாலும் சரி, ஐயோ சனி என்னை போட்டு படுத்து எடுக்கிறாரு, எப்போ இவர் என்னை விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஒரு பயத்தை மட்டும் தர்றதா சனி பகவான் இருந்தார். ஆனால் பொதுவாக சனி பகவானை ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதையும், சனி பகவான் நியாயகாரகன் அப்படிங்கிறதையும் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக இப்போ ஒரு ஜாதகர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்ல நிலைமையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார், இல்லை சனி கொஞ்சம் கெட்டு போன நிலையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? பொதுவாக ஜாதகத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் கிடையாதுமா. இயற்கை சுபர், இயற்கை அசுபர்னு சொல்லுவாங்க. இதான் அந்த வார்த்தை, அது ஜாதக வார்த்தை. அப்போ சனீஸ்வர பகவான் சுபரான்னா சுபர் கிடையாது, இயற்கை அசுபர். ஒரு அசுபமான கிரகம் தான் சனீஸ்வர பகவான். பட் குருவுடைய பார்வையோ சுக்கருடைய பார்வையோ சுக்கருடைய செயற்கையோ இருக்கும்போது அவருடைய தன்மைகள் மாறும், அவர் இருக்கிற இடத்துல மாறும். அது கிரக ரீதியான ஜாதக ரீதியான விஷயங்கள். பொதுவாக சனீஸ்வர பகவான், அவர் பேர் சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், அவர் தான் தர்மத்தின் தலைவன், நீதிமான், நீதிபதி, நேர்மையின் சிகரம், இப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம். நேர்மை அப்படின்னா அது சனீஸ்வர பகவான் தான். இறைவனே பயந்து போகிற காலம்லாம் உண்டுமா? சிவபெருமான் பிச்சை எடுத்தது காரணமே யார்? சனீஸ்வர பகவான் தானே. காசில் போய் பிச்சை எடுக்கிற அவசியம் என்ன இருக்குது? சனியுடைய பார்வை அந்தளவுக்கு வலிமையானது. இப்போ நம்ம குரு பகவானை சொல்லுவோம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்போ சனியுடைய பார்வை நன்மையும் இருக்கும், துன்பமான விஷயம் இருக்கும். அப்போ அந்த காலகட்டம் தான் அவளை நிர்ணயிக்குது. அப்போது இறைவனே பயந்துருக்காரு, பிச்சை எடுத்திருக்காரு. சிவபெருமானே சனி பகவானுடைய பார்வையை பட்டு பிச்சாந்தேதேன்னு போயிருக்காரு. அப்போ எவ்வளோ வலிமையான ஒரு கிரகமாக இருக்கும் பாருங்கள் சனீஸ்வர பகவான். நீதிமான் விஷயம் அவ்வளோதான். உங்களுடைய கர்மாவை சென்ற பிறவி இந்த பிறவியில் என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பை தரக்கூடிய நபர் இது. அவ்வளோதான். நீங்கள் அவரை பார்த்து உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா நம்ம ஒரு சில சிக்கல் ஏற்கனவே பண்ணியிருப்போம்னு அர்த்தம். பொதுவாக கிரகங்களை பார்த்தோ தெய்வங்களை பார்த்தோ பொதுவாக பயப்படக்கூடாது. இப்போ நான் செய்த தவறு எதுன்னு என்னுடைய அறிவு கேட்ட வரை தெரியும், மேக்சிமம் தெரியும், தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த அஷ்டாந்தம் சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் தான் சனீஸ்வர பகவான். உங்களை நொந்து நூலாகிடுவாருன்னா அந்த எல்லை கொண்டு போவார். ஏன்னா மீண்டும் அது போன்ற நிலைக்கு நீங்கள் வரக்கூடாதுன்ற விஷயத்தை
கால கண்ணாடி போல காண்பிக்கக்கூடிய ஒரு பகவான் தான் சனீஸ்வர பகவான். கண்டிப்பா சார். அவரை பார்த்து பயப்படுறதுன்றது உண்மையிலே தவறான விஷயம். பயப்பட தேவையில்லை. அவர் நீதிமான், ஒழுக்கமானவர். ஒருத்தருக்கு இப்போ 7.5 சனி நடக்குது, ஜென்மசனி நடக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாவே, நேர்மையாக இருந்தாவே உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். பொதுவாக சனி பகவானுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கன்றதை தாண்டி உங்களுடைய சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு தான். அவர் நீதிமான், நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், யாருக்கு கட்டுப்படாதவர். யார் அவர் ஷேக் பண்ண முடியாது. இப்போ ஒரு முறை பெருமாள் என்ன பண்ணுறாரு, தன்னை பக்தரை காப்பாற்றுறதுக்கு 7.5 சனி ஒருத்தர் வரப்போகுது. ஆனால் பக்தன், அவன் நல்ல பக்தன். ஆனால் 7.5 வந்துச்சுன்னா 7.5 வருஷம் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு பதவிச்சு போகிறாரு. பெருமாள் ரொம்ப நொந்து போகிறாரு, நம்ம பக்தர் இப்படி ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு. யார்கிட்ட வந்து கேட்குறாரு தெரியுமா? சனீஸ்வரர் வந்து கேட்குறாரு. சனீஸ்வர பகவானே, அவனுடைய பயங்கர ஃபாலோவர், 7.5 வருஷம் நீங்கள் பிடிச்சினா தாக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்ய முடியுமா, கன்சிடர் பண்ண முடியுமா? யார் கேட்குறாரு? இறைவன் கேட்குறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நறுது. 7.5 வருஷம் இல்லை, 7 மாதம், 7 அப்படியே குறைச்சி வந்து கடைசியாக என்ன கேட்க முறை, அட்லீஸ்ட் ஒரு 7.5 நாழிகை மட்டும் அவரை நீங்கள் பிடிச்சி விட்டா போதும்னு சொல்லிட்டு பெருமான் எம்பெருமான் கேட்குறாரு அவர்கிட்ட. சனீஸ்வர பகவானும் இறைவன் கேட்குறன்றதுக்காக எப்படி இருந்தாலும் என்னோட கடமையிலேருந்து தவற முடியாது. அப்போது அந்த 7.5 வருஷம் முழுசாக எவ்வளோ ஒரு துன்பமான விஷயம் அவர் பண்ண கர்மாவை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வலிமையான ஒரு துன்பத்தை அந்த 7.5 நாளைக்கு கொடுத்துட்றாரு. இதனுடைய புரியுது உங்களுக்கு? 7.5 வருஷம் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அதை இவர் போய் பக்தன் பெருமாளை போய் கேட்க சனீஸ்வர பகவான் அந்த 7.5 நாழிகையை மட்டும் அந்த துன்பத்தை தரார். அதுக்கப்புறம் வெளியே வந்து அவருடைய விஷயங்கள் வந்த போது திரும்பி அவருக்கு குற்றமற்ற நிரூபிக்கப்பட்ட விஷயம் வேறு. அப்படி இறைவனையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை சனீஸ்வர பகவான் உண்டதால் தான் அவர் ஈஸ்வரப்பட்டும் நியாயமான். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட விதிக்கு அனைவருமே கட்டுப்பட்டவர்கள் அப்படின்றது உதாரணமாக திறந்த ஒரு கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீ நீதிமான் ஒழுக்கமானவன், யார் கட்டுப்படாத ஒரு நபர்ன்றதுனால உனக்கு நான் ஈஸ்வர பட்டம் தரேன்னு சொல்லி அவர் பேர் என்ன பண்ணுறாரு, சனீஸ்வர பகவானாக மாற்றுகிறார். அப்போது அவரிடந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதியாக ஒழுக்கமாக நடந்து கொண்டால் போதும். சிவநாபத்தை ஜெயிச்ச நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ வாழ்கன்னு சொல்லிட்டு சிவன் போற்றி அப்படி போயிடணும். சிவனாலயத்தோடு நல்லது, ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது மிக மிக நல்லது. ஏற்கனவே சொல்கிற மாதிரி உதவிகள் உண்மையிலே நலிந்த மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், மேல்தட்டு மக்கள் நான் சொல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை அன்பாக ஏற்றுக்கொள்வார் சனீஸ்வர பகவான். எந்த விஷயமா இருந்தாலும் சனீஸ்வரன் நீதிமான்மா, அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அவருக்காக நான் வந்து இன்றைக்கி 2 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு யாகம் பண்ண போகிறேன், எனக்கு 7.5 சனி வந்துடுச்சு, இந்த 7.5 வருஷம் எனக்கு கடுமையான தாக்கத்தை விடுபடணும் அப்படின்னும் போது அவளுக்கு மந்திரங்களோ மாயங்களோ அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. எவ்வளோ பண்ணாலும் அந்த நேதுக்கு உட்பட்டு அவருடைய கடமையை செய்தே தீர்வார். ஆனால் இறை உணர்வோடு நான் மேக்சிமம் நான் நேர்மையாக இருக்கிறேங்க, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேர்மை வழுவாது நீங்கள் இருந்தீங்கன்னா பெருமளவு துன்பத்தை வந்து காப்பாற்றிடுவார். அதான் சொல்லுவாங்கள்ல, சனிப்போர் கெடுப்பாரும் இல்லை, சனிப்போர் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கு ஈவனான மனுஷன் அவர். வந்து இரவு பகல் மாதிரி 2 பக்கமும் இருப்பார். ஆனால் ஒரு துன்பமான கிரகம், ஐயோ சனீஸ்வர பகவான் வந்துட்டாரு அப்படின்னு உண்மையிலே அந்த கிரகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு நீதிமான். உங்களுடைய ஒழுக்கம் நடத்தை சரியாக இருந்தால் நீங்கள் அர்த்தாசம சனிக்கோ, ஜென்ம சனிக்கோ, கண்ட சனிக்கோ, பாத சனிக்கோ, 7.5 சனிக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த கிரகம் முழுமையாக தன்னை ஏற்படுத்திக்குது. உங்களுடைய கர்ம அளவை பார்த்து, கர்மகாரம் வேற ஒருத்தர், ஆனால் இவர் உங்களுக்கான கர்மத்தை பார்த்து அதுக்கான விஷயத்தை கொடுக்க போகிற இவர். முதல்ல தொழில்காரகன் இவன் தான். ஒரு ஜீவனசாதன்னு சொல்லுவாங்க இல்லையா, 10ஆம் இடத்துக்கு கால புஸ்தகத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு அதிபதி இவர் தான். ஒரு மனிதனுக்கு தொழில் முக்கியமாக அமையணும்னா சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக. அதே அதே மாதிரி இறுதி காலத்தை முடிவு பண்ண முடியாது சனீஸ்வர பகவான் தான். ஆயுட்காரன் இவர் தான். இவர் இல்லாமல் மேக்ஸிமம் பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கிரகம். அதனால தான் இவரை பார்த்து நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம்னா நம்ம லைஃப்பில் நீண்ட காலம் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இவர். மற்றவங்களாம் 1.5 வருஷம் 2 வருஷம் இப்படி கோச்சாரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருப்பார் இவர். அப்படி நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய தன்மை இருந்தனால நம்மளுக்கு துன்பங்களும் நீண்ட காலம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு இயல்பாக மக்களுக்கு உண்டு. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நிச்சயமா. காக்கையுடைய வாகனம், அதுக்கு உணவிடுங்க, என்றைக்குமே செய்யுங்க. இன்றைக்கி 7.5 சனி வந்து வரப்போகுதுன்றதுக்காக ஒரு பரிகாரத்தை செய்தால் அது பலிக்காது. திரும்ப அதான் பதிவு பண்ணுறேன். இல்லை ஜோசிகாரர் சொல்லிட்டாருப்பா, அடுத்த மாதம் உனக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, இப்போ இந்த நீ ஆரம்பின்னு ஒரு பரிகாரத்தை சொன்னால் அது பலிக்காது. இயல்பாகவே இந்த கிரகத்தோட தன்மை இதுக்கு இந்த பரிகாரமாக செய்த நன்மை என்ன? உணவு தானம் முக்கியம், அன்னதானம் முக்கியம். அன்னதானத்தை தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டீங்கன்னா
இவருடைய தாக்கத்திலிருந்து பெருமளவு கம்மியாயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அன்னதானம் கொடுக்குற லெவலுக்கு உங்களுக்கு மனசு வந்துருச்சுன்னா, நீங்கள் பொதுவாக எப்படிப்பட்ட நபராக இருப்பீங்க? மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் வந்துருச்சுன்னாவே, நீங்கள் அந்த நீதி வழுவாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது கொடுத்துரும். உங்களுடைய எண்ணங்கள் மேக்ஸிமம் தூய்மையாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் எண்ணம் வரும்போது, இங்கே இவர் என்ன பண்ணுவாருன்னா, பரவாயில்ல நாம் செய்யக்கூடிய விஷயங்களை இவர் செய்யும்போது, இவருடைய துன்பத்தை நம்ம குறைச்சிக்கலாம்னு சொல்லி குறைக்க தான் முடியுமோ சார், முழுசாக கழிக்க முடியாது. அப்போ அந்த தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றுமானா காப்பாற்றும். தலைக்கு வந்து தலைப்பாவோட போகுமானா அதுக்கு உதாரணம் இவர் தான். கண்டிப்பா. அப்போது எப்பவுமே இல்லாத நபர்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்வது, சிவபெருமான வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, கோயில்களுக்கு எண்ணெய் பொருட்களை கொடுப்பது, இரும்புலால் செய்யப்பட்ட பொருட்களை கொடுப்பது, இது போன்ற விஷயங்களில் அவருடைய தாக்கத்திலிருந்து பெருவளவு கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒழுக்கமாக நபராக இருந்தாலே உங்களுக்கு பல பிரச்சனை விடுவிச்சு உங்களை நன்மை மட்டுமே தருவார் சனீஸ்வர பகவான். கண்டிப்பா சார். ஸோ இப்போ பொதுவாக ஜாதகத்தில் சனி பகவான் எந்தெந்த இடங்களில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகருக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லைம்மா, அது அதை திரும்ப சொல்கிறேம்மா, இது வந்து ரொம்ப ஆய்வு பண்ண விஷயம். அவருடைய பார்வை இருக்குது, இந்த சனி இன்னொரு கிரகம் பார்க்கறதெல்லாம் இருக்குது. அவர் எப்படி இருந்தாலும் ஜீவனக்காரன் இவர் தான். நீங்கள் அது போல முடிவு பண்ணீங்க. உங்களுடைய ஜீவனம் அப்படின்னா வருமானம். நீங்கள் வாழக்கூடிய விஷயத்துக்கு முழுமையான ஆதிக்கம் செலுத்தி கூட ட்ராவல் பண்ண போகிற இவர் தான். அப்போ சனி பகவானுடைய பிரித்தின்றது கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம சிவன் வழிபாடு மேற்கொள்ள எல்லாருக்குமே அதோட தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ருத்ராட்சம் போடுறவங்களுக்கு பற்றி உண்மையிலே ருத்ராட்சம் யாரெல்லாம் தொடர்ச்சியாக அணிந்து வராங்களோ அவருக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து பெருவளவு கம்மி பண்ணிக்கலாம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய உட்கார இடம், அவருடைய பார்வை, இன்னொரு கிரகத்தோட சேர்க்கை, இவ்வளோ பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஆனால் ஒரு கிரகத்தை வச்சே ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ண முடியாது. பொதுவாக இவர் வந்து நீண்ட நெடிய காலம் அவரோட பயணிப்பவர். அதனால் இவருக்கான வலிமைகளும் தாக்கங்களும் நம்ம ஜாதகத்தில் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போது உண்மையிலே நீங்கள் ஒரு ஜோதிடர் போயிட்டு, ஐயா எனக்கான பாவகம் எது? சனி பகவான் இந்த 4ஆம் இடத்துல உட்காந்துக்கார், 5ஆம் இடத்துல உட்காந்துக்கார், அவர் இவர் பார்க்குறாரு, ஏதோ நடக்குது. அப்போ இவர் எப்போ எனக்கு நன்மையான விஷயம் தருவார்? அப்போ துன்பமான காலகட்டம் என்னுடைய கர்மாவை நீ இப்படி தான் கேள்வி கேட்கணும். என்னுடைய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் எதுவும் கேட்கணும். ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த கஷ்டம்ன்றது நீங்கள் ஏற்கனவே செய்கிற விலைகளுடைய விஷயம் தான் இவர் கொடுக்க போகிறாரு. அப்போது கேட்கும்போது, ஐயா சனீஸ்வரன் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறான்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தவாறு ஆரம்பத்திலேருந்தே அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நேர்மையாக நடக்க பெருமளவு துன்பத்தை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க மாட்டார். உண்மையிலே குறைச்சிடுவார். பட் ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு சப்போஸ் 2ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு சில ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருந்தாலும் துடுக்குத்தனம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். பொதுவான விதி. எமோஷன் அதிகமாக இருக்கும், துடுக்குத்தனம் அதிகமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு பாகத்தில் வரும்போதும் அவருடைய தன்மை கொடுப்பாரு. அதனுடைய கிரக சேர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவர் மட்டுமே தனித்து இயங்க முடியாது. சப்போஸ் இப்போ நம்மளுக்கு சனி நீச்சமாயிட்டாலும் சொல்கிறேன்னு வச்சேன், சனி நீச்சமாயிட்டால் தன்மைகள் மாறிடும். ஆனால் அதே நீச்சமான சனி பகவானை குரு பகவான் பார்த்தனால அவர் சுபத்தன்மை பெற்றுவார். குரு பார்க்க கோடி முன்மை எந்த கிரகமாக இருந்தாலும் குருவுடைய பார்வைப்பட்டுச்சுன்னா அவருடைய தன்மைகள் மாறி போயிடும். அது விதி. அப்போது நம்மளுக்கு ஜீவனக்காரன் இவர் தான், ஆயுட்காரன் இவர் தான். பெரும்பாலும் நம்மளோட அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய நபர் தான் சனீஸ்வர பகவான். அப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய பிரித்து என்பது இறை வணக்கம், ஒழுக்கம், கட்டுப்பாடு. இந்த மூன்றும் உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை விஷயத்தை ஜீனில் வந்துச்சுன்னா அவரை பற்றி நீங்கள் கவலை வேண்டிய அவசியமே இல்லை. என்றைக்குமே உங்களுக்கு நன்மை தான் செய்வார். சார் பொதுவாக இப்போ சனி பகவான் நம்ம பொறுத்தவரையுமே ஒரு நியாயக்காரகங்கிறத பார்த்துறோம். ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக இணைவுகளோ இல்லை எந்த இடத்துல இருந்து சனி பகவான் பார்த்தார் அப்படின்னாலோ ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம், நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லைம்மா, இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், கிரக சேர்க்கை இருக்குது, கிரக பார்வை இருக்குது. இப்போ பெண்களுக்கு தான் இதில் ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். அவங்க வந்து உண்மையில் 8ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டாருன்னா அது களத்தில் தோஷமாக மாறிடும். அதே மாதிரி பொதுவாக 5ஆம் இடத்துலையும் இவர் இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் குழந்தை பிறப்புக்கான இடம். ஆனால் அந்த இடத்துல இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குரு பகவான் அவரை பார்த்துட்டாருன்னா அந்த தோஷங்கள் பெருமளவு கம்மியாகும். இருக்கும் இடத்தை போட்டு தன்மை மாறும். மேக்சிமம் குரு பார்த்துடணும். 8ல் போய் சனி உட்காந்துட்டா அந்த 8ஆம் இடம் மறைவுஸ்தானம், ஒரு சில பாதிப்பில் ஏற்படுத்துவார். அதே மாதிரி சனி பகவானோட ராகு பகவானும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோச்சார கிரகத்தில் வரும்போது உங்களுக்கு வம்போ வழக்கோ வந்தே தீரும். அவருடைய தன்மைகள் மாறத்துக்கான விஷயங்கள் உண்டு. அவர் வலுவிழந்து போகும்போது குரு பார்த்துட்டா நன்மை. இப்போ அவர் பிறக்கும்போது இருந்த நிலையை விட கோச்சாரத்தில் ரொம்ப வலிமையாக செயல்படுவார். அப்போ அந்த கோச்சார இணைவுகளில் எந்தெந்த கிரகம் யாரோட பார்க்குதுன்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் ஒரு சில பரிகார முறைகளை மேற்கொண்டு கொடுக்கணும். அதுதான் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணாங்க, பொதுவான விதி, பறவைகளுக்கு தொடர்ந்து உணவு வருவாங்க. அதில் குறிப்பாக காக்கைக்கு உணவுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 2 விஷயம் முன்னோருடைய பிரீத்தியாகவும் அது மாறும். இந்த சனி பகவானுடைய விஷயங்களுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் அமையும். அதனால் சனி பகவானுடைய சேரக்கூடிய கிரகத்துடைய தன்மையை பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம், பெண்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தபோது கலசர தோஷம், அதுக்கு இந்த போல் பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யும். 5ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருந்தாருனால் தனித்திருந்து அவர் இந்த கிரகத்தை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக
குழந்தை பிறப்பில் சிறு சிறு தாமதங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அது ரொம்ப வலிமை பெற்று அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு, அவர் வேறு எந்த கிரகமே சுபகிரகங்கள் எதுவுமே பார்க்கல, தனித்து விடப்பட்டாருன்னா அது தத்து புத்திர யோகத்தை கொடுத்துரும். அவனுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய் தத்து எடுக்கிற நிலைமையும் கொடுத்துரும். அதில் சனி பகவான் இருக்கும் இடம், அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இவ்வளோ விஷயத்தை வச்சு தான் பார்க்கணும். பொத்தாம்பதுவா அப்படின்றது இவரை வச்செல்லாம் கணக்கு போட்டு சொல்லக்கூடாது. இருந்த போதிலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒரு ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் எனக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அவர் கிரகத்தை மற்ற கிரகம் பார்க்குதோ இல்லையோ, அவர் நீச்சமாயிட்டாரோ நீச்சம் இல்லையோ வக்கரமாயிட்டாரோ அதெல்லாம் தாண்டி 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருன்னா குலதெய்வ வழிபாடு தான் உங்களை மேம்படுத்தும். அதேமாதிரி பெண்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும், கலத தோஷத்தை ஏற்படுத்தும். அது ஒரே பிரத்தி என்ன, பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு திருமணம் சாத உதவி சேவை செய்வது சிறப்பு. அப்போ இந்த சனீஸ்வர பகவானை வேறு ஏதாவது நல்ல கோள் சுக்கிரனோ குருவோ உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறாருன்னு பார்த்து தான் அந்த முடிவு எடுக்கணுமே தவிர்த்து பொதுவாக அந்த வீடியோ பார்த்துட்டு ஐயா எனக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு, எனக்கு கலத்த தோஷமா அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையில் அந்த இடத்துல அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கலத்த தோஷமாக மாறும். சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ சனி பகவானோடு சுப கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான தாக்கம் கம்மியாக கண்டிப்பாக மாறும். சுக்கிரனோ குருவோ சனியோடு இணைந்திருந்தால் அது என்ன அதான் நல்ல பலன் கொடுக்குமா? அதோட இதான் சொல்கிறேன், இவருடைய வந்து அசுப கிரகமாக இவர் ஆக்சுவலாக இயற்கை சுபர் கிடையாது, இவர் அசுபர். முதலே சொன்ன மாதிரி குரு பகவான் பார்வையோ சுக்கிரனோட குருவோடு சேரும்போது தன்மைகள் மாறும். ஆனால் குரு சனி சேர்ந்திருந்தா அது பிரம்மஹத்தி, அது பிரம்மஹத்தி தோஷம், அது தோஷம். அதுக்கு வேற எது கிரகம் ஏதாவது பார்த்துச்சுன்னா அதோட வலிமை கம்மியாயிடுமே. முதல்ல அவர் வக்கரமாக இருக்காரா, நிவர்த்தி ஆகிட்டாரா, இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. பொதுவாக அந்த கிரக சேர்க்கை மட்டுமே பார்க்க முடியாது, இந்த கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கும்ல, அவனுடைய வீடு ஒன்று இருக்குதுல்ல. சப்போஸ் ஒரு பேச்சு சொல்ல ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி குரு சனி பிரம்மத்தி தோஷமாக இருந்தாலும் கூட அவனுக்கு 1, 5, 9 நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், மேக்ஸிமம் நிறைய தோஷங்கள் அவனுக்கு வேலை செய்யாது. எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு 1, 5, 9 அவனுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவனை ரொம்ப கஷ்டம். அவன் வந்து பெருமளவு துன்பத்தை அவன் அனுபவிக்க மாட்டான் வாழ்க்கையில். இப்போ சர்பதோஷம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும், அதுக்காக வாழாமல் போயிடுவாங்களா? அது வேறு விஷயம். அந்த கிரகத்துடைய செயற்கையோடைய தன்மை நம்ம அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இறை வழிபாடு, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையோடு பயணிக்கும் போது எந்த கிரகமும் உங்களுக்கு துன்பமான விஷயம் அதிகளவு தரத்துக்கான வாய்ப்புகள் அங்கே குறைவு. கண்டிப்பாக சார். பொதுவாக சனி பகவானை வந்து இப்போ சனி தோஷம் இருக்கவங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ராசிப்படி அவங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய பாதகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் வழிபடணுமா, இல்லை எல்லா சூழலிலும் எல்லா வேளையிலும் சனி பகவான் தாராளமாக எப்போ ஒன்றும் வழிபடலாமா? நம்ம தான் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் நவகிரகத்தை வச்சுருக்கோம், சும்மா ஒன்று வைக்கல, அது டிகிரி கணக்கில் இயங்கக்கூடிய விஷயம் அது. அப்போ டெய்லி நீங்கள் சாமி கும்பிடும்போது டெய்லி நவகிரகத்தை வழிபட்டு தான் வரணும். நவகிரக தோத்திரம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கணபதி மந்திரம் இருக்குது, நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முதல்ல கணபதி மந்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் நவகிரக மந்திரம் தான் இருக்கும். இந்த 2 மந்திரத்தை ஒருத்தர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தான்னு வச்சுங்களேன், துன்பங்கள் பெருமளவு குறைஞ்சிரும். கண்டிப்பாக சார். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய பிரித்தியை பண்ணணும்னா வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வமாக வந்துடுவார். கணபதியும் வந்துடுவார், நரசிம்மரும் வருவார், ஆஞ்சநேயரும் வந்துடுவார். பெருமளவு முக்கியத்துவம் சிவபெருமானுக்கு. ஏன்னா சனீஸ்வரனுடைய அம்சம், ஈஸ்வரனுடைய அம்சம். சிவநாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறவங்க, தொடர்ந்து ருத்ராட்சம் போட்டு சிவனை வழிபடுறவங்க எல்லாமே அவர் பெருமளவு துன்பத்தை தரமாட்டார். இன்னும் சொல்லப்போனால் சனிக்கிழமை மாலை நேரத்தில் அவர் வணங்குவது மிக சிறப்பு. நிறைய இடத்துல வந்து எழுதீபெல்லாம் போடுவாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். ஆனால் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் அவரை போய் சென்று வழிபடுவது சிறப்பு. திரும்பவும் சொல்கிறேன், நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு தான் நீங்கள் எந்த பிரீத்தியும் செய்யணும். தனியாக கோவில்களில் தனி கோயில் வந்து சனி ஒரு 3-4 கோயில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம ஒரு வரத்துக்கு பார்க்க ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா அங்கே இருக்கிற நபர் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்துக்கு அந்த நவகிரகத்தில் வழிபடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ குரு பகவானுடைய பிரீத்தி நம்ம சொல்லிட்டோம்னா தட்சிணாமூர்த்தி இப்போ வழிபட்டுருப்பாங்க. தட்சிணாமூர்த்தியோடைய அம்சம் என்பது வேறு, நவகிரகத்தில் இருக்கிற குருன்றது வேறு, புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நீங்கள் இந்த சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி செய்யணும்னா அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது வந்து காலபைரவர், சிவபெருமான், ஆஞ்சநேயர் எல்லாம் நேரடியாக நீங்கள் செய்யும்போது நவகிரகத்தில் இருக்க சனி பகவான் தான் அந்த பிரீத்தியை செய்யணும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் வழிபடுவது மிக மிக உகந்தது. அவருக்கான ஒரு மனசாந்தி, நமக்கு ஒரு மனசாந்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த சனிக்கிழமை இருக்கும். பொதுவாக சனிக்கிழமை தொடங்கக்கூடிய எந்த விஷயம் வளரும். இன்னும் இறப்புலேயே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சனி போனால் தனியாக போகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழியை கட்ட அனுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? சனிக்கிழமைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. ஒரு சில விஷயங்களில் சுப்பீரியர் பவர் உண்டு. நீங்கள் பொதுவாகவே நல்ல காரியம் எதை ஆரம்பித்தாலும் நீங்கள் சனிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா அது மேலும் 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 பல்கி பெருகும். கண்டிப்பாக அது உண்மை. அதனால தான் நான் திரும்ப சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு பிரித்து எது செஞ்சாலும் துன்பமான விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை அவர் நிறையவே அள்ளி கொடுப்பார்.
பொதுவாக இப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லது செய்கிற நிலைமையில இல்லை, வலுவிழந்திருக்கிறார் இல்லை நீசமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு சில பலன்கள் தள்ளி போயிருக்கும், இல்லை கிடைக்காம போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குது? வாழ்வியல் பரிகாரமாக என்ன விஷயம் செய்யலாம்? இது ஜாதக ரீதியாக நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்ல விஷயம்தான். இது எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயம்தான். உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் சனி பகவான் நீச்சமாயிட்டார், வலுவிழந்துட்டார்னு வச்சுங்களேன். நீச்சம்னா வலுவிழந்துட்டார்னு அர்த்தம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா 2 விஷயத்தை பண்ணலாம். சைவமாகவும் பண்ணலாம், அசைவமாக பண்ணலாம். யாருக்கு எந்த விருப்பமோ அதை பண்ணுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இது வாழும் சித்தராக இந்த மறைந்த கூடிய சொன்னவர் ஐயா நெல்லை வசந்தன் ஐயா சொன்ன மிகப்பெரிய பரிகாரம். அவருடைய பரிகாரம்லாம் அற்புதமான பரிகாரம், லைவில் அனுபவித்த பரிகாரம். அதில் சனி பகவான் உங்களுக்கு நீச்சமாயிட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவாடு சாப்பிடுவது மிக அற்புதமான ஒரு பலன் கொடுக்க விஷயம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ற இருந்தால் கருவாடு சாப்பிடுங்க, தவறு கிடையாது. நீங்கள் சைவமாக இருந்தால் கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் அது வந்து உங்கள் வீட்டில் பொரித்து நீங்கள் சாப்பிடணும். உங்கள் வீட்டில் வெளியே போய் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காயை பொரித்து சாப்பிடணும். இது ஐயா வந்து நெல்லை வசந்த ஐயா சொன்ன அற்புதமான பரிகாரம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுத்துருக்கு. நிறைய அந்த காலத்தில் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் வரும். சிறிய பரிகாரம் நினைப்போம், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையினுடைய எல்லைக்கு போனவங்களாம் மீண்டு கொண்டு வந்த பரிகாரம் அவருடைய பரிகாரம். ஆனால் இன்றைக்கி சனீஸ்வர பகவானை பற்றி பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலே நேயர்களுக்கு பயன்படும். இது நம்ம 1-to-1 கிளைண்ட்டுக்கு சொல்ல விஷயம். அதனால் ஐபிசி பக்தர்களுக்கு, ஐபிசி நேயர்களுக்கு இதன் மூலியமாக சனியுடைய தாக்கம் உண்மையிலே பெருமளவு கம்மியாகும். நீச்சமாக இருந்தால் அது மட்டும் நீச்சமாக மட்டும் செக் பண்ணிக்கங்க போதும். மற்றபடி அவர் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. ஏற்கனவே சொன்ன வழிபாட்டு முறைகளை சனிக்கிழமை மாலை நேரத்தை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா துன்பத்திலிருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சனீஸ்வர பகவான பெயரை சொல்கிறது பயப்படுவாங்க. சொல்லக்கூடாதுப்பா, 2 எழுத்துக்கிறேன்னு சொல்லு, 2 எழுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பயம் அந்த சனீஸ்வர பகவானை பேர் சொல்லும்போது. அப்படியெல்லாம் ஒரு கிரகம், எந்த கிரகமும் ஒரு துன்புறத்துக்காகவே ஒரு கிரகம் வர்றதில்லை. நாம் செய்த வினைகளுடைய படிப்பணியை கொடுக்கறதுக்காக தான் உங்களை உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னா தங்கத்தை சுத்தம் படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு முக்கியமான கிரகம் தான் சனீஸ்வர பகவான். தயவு செஞ்சு அவர் பேர் சொல்கிறதுக்கெலாம் பயப்படாதீங்க, போல்டாக சொல்லுங்கள். ஈஸ்வரம் பட்ட பெற்றவர் சனீஸ்வர பகவானே அப்படின்னு சொன்னீங்கன்னா நன்மை கிடைக்கும். கூட சிவனையும் எடுத்து கூட போகிறீங்க. அதனால் பேர் சொன்னால் மட்டும் ஐயோ பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். கிட்ட சொல்லுவாங்க வந்து ஐயா 2 எழுத்துக்கிறேன்னு சொல்லுங்க ஐயா என்னன்னு சொல்லிட்டு. சனீஸ்வர பகவான் தயவுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையாக நன்மையை தான் கிடைக்கும்போது துன்பங்கள் வரவே வராது. இது போன்ற சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுங்க. அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு பார்த்து அவர் பேர் சொன்னால் அப்படி நடந்துடும். அப்படிலாம் எந்த நீதி கட்டுப்பாடும் கிடையாது. தாராளமாக சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு வழிபட்டிங்கன்னா பெருமளவு துன்பம் கண்டிப்பாக குறையும். இது அனுபவ உண்மை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக சனீஸ்வர பகவானை பற்றியும் ஏன் நம்ம வந்து சனீஸ்வர பகவானுக்கு பயப்படணும், பயப்படாதீங்க, அவர் நல்லதை மட்டும்தான் தருவார், அல்லதை நீக்குவார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றிம்மா, நன்றி. எட்டுக்கிட்டு வீச்சருவா எட்டுக்கிட்டு ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கலசம் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.